கூப்பிடும் பொழுது நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆன்ல யா இபாதி அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட என்னடியார்களே என்று அல்லாஹ் கூப்பிடும் பொழுது ரப்பே அல்ல நானும் இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு பெருமையா இருக்கு இந்த ஒண்ணு போதும் சுப்ஹானல்லாஹ். அடுத்து சொன்னாங்க வஜஅலுக கைர கல்கிக நபியா யா அல்லாஹ் உன் படைப்புகளில் சிறந்த படைப்பாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு நபி ஆகிய அல்லாஹ் இது எனக்கு பெருமையில பெருமை. சுப்ஹானல்லாஹ். அரே முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியுல் அன்பியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியா அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி ரசூலுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி ரசூலுல்லாஹ் எத்தனை லட்சோல நபி வந்தாங்க எல்லா நபிக்கு நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் நபியுல் அன்பியா எனக்கு நபி ஆகிய அல்லாஹ் சித்திக் அக்பருக்கு நபி உமர் ஃபாரூக்கு நபி உஸ்மான் கனி அலி ஹைதர் ரஸீலுல்லாஹ் நபி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அவுலியாக்கள் நபியே எனக்கு நபி ஆகிய அல்லாஹ் இந்த பாவிக்கு நபி ஆகிய ரப்பே இது எனக்கு பெருமையை சங்கையில் மாறி கொடுத்தது. இந்த மஸ்தலா வந்து போயிடாங்க சார். நாம என்ன ஆதாலே நாம வேறோ பெருசா எதிர்பார்த்தோம். நீ யார் பாடின்னு கூப்பிடும் பொழுது நான் இருக்கிறேன் அல்லாஹ் என்னே நீ உன் அடுநாடு கூப்பிடுறியா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஈஷரிஃபுல் அலத்து எந்த ஒரு அடிமை அல்ஹம்துலில்லாஹி கஸீரா என்று சொல்வாங்க. அல்லாஹ் உடனே மலக்குமார்கள் சொல்வானா உக்துபு லிஅப்திஹி ரஹ்மதி கஸீரா லிஅப்தி ரஹ்மதி கஸீரா ஏன் அடிமைக்கு ரஹ்மத்தை கஸீரா எழுதணும்னு சொல்வாங்க மலக்குமார்கள். சூஃபியாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நமக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கஸீரா எழுதுவது அடுத்த பிரச்சனை. மலக்குமார்களை கூப்பிட்டு என் அடிமைக்கு எழுதுங்கள் அல்லாஹ் சொல்வாங்க. என் அடிமைக்கு எழுதுங்கள் என்று சொல்வாங்க அல்லவா? இதற்காக வேண்டிய வாழ்நாளுக்கு அல்ஹம்துலில்லாஹி கஸீரா சொல்வாங்க. அல்ஹம்துலில்லாஹி கஸீரா என்று சொன்னால் என் அடிமையே என்று என் அடிமைக்கு எழுதுங்கள் அல்லாஹ் என்ன அவன் அடிமைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்றுக்கு அல்ஹம்துலில்லாஹி கஸீரா வாழ்நாள் கொடுக்க சொல்லுவாங்க.